கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க, குடும்ப நல சிறப்பு ஆலோசகர். சோ இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்ம வினை பதிவோடு தான் நம்ம பிறந்திருக்கோம். இந்த பிறவி ஏண்டா பிறந்தோம்னு சில பேருக்கு ரொம்ப கவலை கஷ்டத்தோட இருப்போம். சில பேர் பரவாயில்லைங்க, வாழ்க்கை வாழ்றது ஒரு தடவை தான், அந்த வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படின்ற அளவுக்கு சில பேர் யோசிப்போம். ஆனா சூட்சமமா சில விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது நம்ம அறியாத கோவமும் நம்மள அறியாத ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையிலும் உண்டு இல்லையா? சோ இப்படிப்பட்ட நம்மளோட வாழ்க்கைய நம்ம அந்த கர்மாக்களை எப்படி அனுபவிக்கிறோம்? இயல்பாவே இன்பில்ட்டா நமக்கான சில விஷயங்கள் நம்ம கூட இப்படிதான் இருக்குன்றது விதி இருக்கும்ல, அதை மாத்தவே முடியாது. அப்படிப்பட்ட விதியை நம்ம மாத்த முடியும்ன்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கைய எப்படி கொண்டு போறோம்? இஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழ்றோமா, கஷ்டப்பட்டு வாழ்றோமா? கஷ்டப்படுற வாழ்க்கையை இஷ்டப்பட்டு மாத்திக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை இனிமையா இருக்குமா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கான ஒரு பதிவா கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். சோ காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி. நீங்க மகர ராசியில பிறந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் இருந்தே ஆகும். இன்பில்ட்டா இதை மாத்தவே முடியாதுங்க. சனியினுடைய அதிபனுங்க. அப்ப எப்படி இருப்பீங்க? தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப எதை நோக்கின சிந்தனைகள் இருக்கும் அப்படின்னா எப்பயுமே தனக்கான அங்கீகாரம் எதுல இருக்கும் அப்படின்னா தனக்கான வருவாய் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இல்லையா? இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு டீச்சிங் ஃபீல்ட்ல ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க டீச்சரா இருக்காங்க, அதன் மூலமா வருமானம், அதுக்கான ஜீவனம் அதுல இருந்துதான் கிடைக்கிறது. ஒருத்தவங்க கடின உழைப்பாளியா கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க ஒரு கட்டுமான பணி பண்றாங்க அப்படின்னா அந்த கட்டுமான பணி மூலமா அவங்களுக்கான இன்கம் வரணும்ன்றது அவங்களுடைய விதி கர்மா இல்லையா? அது மாதிரி அயராது உழைக்கக்கூடிய எவ்வளவு நாளும் பரவாயில்லைங்க, நான் உழைக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி உடலாலும் சரி உள்ளத்தளவிலும் சரி இறங்கி உழைச்சுட்டே இருக்கக்கூடிய நபர்களா யாரா இருப்பீங்க அப்படின்னா நீங்க தாங்க. சனின்றது என்னன்னா மந்தக்காரகன். சனிதான் பாத்தீங்க அப்படின்னா நியாயமா இருக்கிறது, நீதியா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, ஸ்லோவா போகக்கூடிய ஒரு ஆள். அப்ப வாழ்க்கையில லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையோட வாழக்கூடிய நபர்கள். இப்படிதாங்க வாழ்க்கைனா வாழணும் அப்படின்ற அளவுக்கு பொறுமை நிதானம் இருக்குல்ல, வேற லெவல். உங்களை மாதிரிலாம் முடியாது. அந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சனியினுடைய ஆதிக்கம் அப்படின்றப்ப எப்பவுமே தொழிலை பத்தின கல்வி சின்ன வயசுலயே பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. எனக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் படிக்கிற காலத்திலேயே வேலை பார்த்த ஆளுங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்வீங்க. அந்த அளவுக்கு உங்களோட தன்மை இருக்கு. சின்ன வயசுலயே ஒரு பொறுப்பு, அந்த குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்துக்காக நான் நிறைய விஷயம் தியாகம் பண்ணேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் படிக்கும் போதே வேலை பார்த்திருக்கேன். பார்ட் டைமா நான் ஒர்க் பண்ணேன், பார்ட் டைமா உட்காந்து டியூஷன் எடுத்தேன். இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 நாள் எனக்கு லீவ் கிடைக்கிற டைம் நான் ஒர்க் போவேன். எனக்கான அங்கீகாரம் அப்பயும் ஏர்னிங்ஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். என் குடும்பத்துக்காக நான் நிறைய விஷயம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற நிலைதான். அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய 1000 ரூபாய் கொடுத்துட்டு நமக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு வேலை வாங்குறோம்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இல்ல நான் நேரம் பண்ணாலும் பரவாயில்ல, டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னா அந்த பெர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த வேலையில அந்த ஒரு முடிக்கக்கூடிய தன்மை வேற மாதிரி இருக்கும். கடின உழைப்பாளி, அயராது உழைக்கக்கூடிய நபர்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னை நம்பிட்டாங்க அப்படின்றவங்களுக்காக ரொம்ப உண்மையா நடந்துக்கணும், யாரையும் நம்ம காயப்படுத்திடக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஆனா சண்டையே போட மாட்டாங்க. அப்ப ரொம்ப நல்லவங்களா? அப்படிலாம் கிடையாது. நிச்சயமா ஒவ்வொரு இடத்துல குணம் இருக்குன்னு வாங்க இல்லையா? நியாயத்துக்கு, நீதிக்கு, நேர்மைக்கு எங்கேயாவது ஒரு பங்கம்னா நாங்க யாருன்ற உண்மையான ரூபத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்ற மாதிரிதான் மகரம் இருப்பாங்க. கடின உழைப்பாளின்னு சொல்லியிருக்கேன். சோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமணமா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனா இருக்கும். படிக்கிற வயசுல பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த படிப்பு வரலங்க, இல்ல நாங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கல, இல்ல நான் ஆசைப்பட்ட படிப்பை வீட்டுல படிக்க முடியாத ஒரு சூழல் அமைஞ்சிச்சு. ஸோ நிறைய நான் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு எனக்கு படிப்பை. அதே மாதிரி காதல் தோல்வி காதல் ஆசைப்பட்ட ஒரு நிலை நான் சொல்லிக்கவே இல்லைங்க. வீட்டுல நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலிங்களா, முடியல, மேக்சிமம் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுனாலே நான் எதுவுமே பண்ணிக்கல அப்படின்ற கூடிய நபர்களும் இவங்களா இருப்பாங்க. குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 6ஆம் இடமே பாருங்க உங்களுக்கு என்னவா வருது அப்படின்னா மிதுன வீடா வருது. கல்வியில் தடை, காதலில் தோல்வி, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பஞ்சாயத்து, குழந்தைகள், பெண் குழந்தைகள், அக்கா தங்கை உறவை பத்தின ஒரு கவலை சிந்தனை, அதே மாதிரி சொத்துக்கள் சார்ந்த பஞ்சாயத்து, இது எல்லாம் இல்லாம உங்களோட வாழ்க்கை இல்லவே. படிப்புக்காக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட படிப்பு வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு இந்த கோர்ஸ் எடுத்துட்டு நான் படிக்க முடியாம கஷ்டப்படுறேன். என்ன மாதிரின்னா பொருளாதார சூழ்நிலை சில பேருக்கு படிப்பும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த படிப்பு எனக்கு ஏறவே இல்லைங்க. அந்த டைம்ல ஏறல, நான் ஏன்னா படிக்காம மிஸ் பண்ணுற அளவுக்கு ஃபீல் பண்ணணுமா லேட்டா ரியலைஸ் பண்ணுவோம். உழைப்பாளி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொழிற்கல்வி சார்ந்த படிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா வரக்கூடிய நிலை இருக்கும். ஒரு பக்கம் யூனிஃபார்ம் சர்வீஸாவும் பண்ணுவாங்க. சர்வீஸ் ஓரியன்ட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நிறைய சர்வீஸ் ஓரியன்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா மகரத்துல பரவணும். சோ இவங்களுக்கு 6ஆம் இடமே மிதுனம் காலபுருஷனுக்கு 3 முயற்சி, நிறைய விஷயம் நான் முயற்சி பண்ணி தோல்வி இழைஞ்சு பக்கம் அனுபவம் 1-2 நான் பார்க்க ஏறாத கம்பெனி கிடையாது, பார்க்காத வேலை கிடையாது, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நான் படா அப்படி இந்த இடத்துல செட் ஆகிட்டோம் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த இடத்துல வெளில வரும்போது ஏதோ ஒரு சூழ்நிலை அமைச்சோம்.
ஒரு வேலையில இல்லைங்க, 1க்கு 4 வேலை தெரியும் எனக்கு. எல்லா வேலைக்குள்ளேயும் நான் பூந்து விளையாடக்கூடிய ஒரு ஆள் தான். ஒரு கம்ஃபர்ட் ஜோனுன்றது எனக்கு இருக்காது. எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ஸ்லோவா இருப்பேன், ஆனா நான் பெர்ஃபெக்டா செய்வேன் அப்படின்னு கூடிய நம்பரா தான் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய 8ஆம் இடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிம்ம வீடா வரும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்திலேயே வந்து அப்பா வழி உறவுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கண்டிப்பா இருப்பாங்க. காலபுருஷனுக்கு 5. எங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். இன்னைக்கு வயசு பாத்தீங்கன்னா எனக்கே 40 வயசு ஆகுது, ஆனா இருந்தாலும் எங்க அப்பா பார்த்தா எனக்கு பயம். அந்த மாதிரி ஒரு மரியாதை நிமித்தம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இப்ப இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சுயமரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய நிலை. எங்க அப்பா தாங்க எனக்கு, அம்மா பிடிக்கும், அம்மா பிள்ளைதான் நானு, ஆனா எங்க அப்பா மேல மரியாதை இருக்கு, ஆனா அவர்னாலதான் எனக்கு நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில. அப்ப சமுதாயத்துல ஒரு மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், இந்த மாதிரி இந்த இன்னார் ஆளுங்கப்பா, இந்த இந்த நபரா இருக்காரு, இந்த ஒரு போஸ்டிங்ல இருக்கக்கூடிய நபர் இந்த வீடுதான் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு ஒரு பெருமை அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை. அதுதான் பிரச்சனையும். அதுக்காக போராடுவாங்க, அந்த பேரை உருவாக்குறதுக்காகவும் தக்க வைக்கிறதுக்காகவும் போராடக்கூடிய நிலை இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன விஷயமா தான் இந்த சர்வீஸ் ஓரியன்டட்னு சொன்னேன் இல்லையா, நிறைய வந்து பொதுநலமா நிறைய பேருக்கு சேவிங் சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. வீட்டுல இருக்கவங்க திட்டுவாங்க, நீ எதுக்கும் உன்னை எல்லாம் பெத்து விட்டுருக்கான்னு தெரியல, நீ பாட்டுக்கு போய் ஊருக்குலாம் எல்லா வேலையும் திச்சுட்டே இருக்க, வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும், நீ பெரிய தியாகி தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு சும்மா திட்டுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி எல்லாம் அமைப்பு உங்களுக்கு இருந்தே ஆகும். நிறைய பேருக்கு தியாகம் பண்ணி ஒரு பலனும் இல்லை, ஆனா நான் நிறைய ஹெல்பிங் மைண்டடா இருக்கேன், சர்வீஸ் ஓரியன்டா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தவங்க பிரச்சனை தன் பிரச்சனையா எடுத்து பார்த்துட்டு சம்பந்தமே இருக்காது. யாரோ ஒருத்தவங்க வீட்டுல வந்து சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கும், அண்ணன் தம்பி பிரச்சனை போயிட்டு இருக்கும், இவங்க போய் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு வருவாங்க, வீட்டுல பஞ்சாயத்து, அதனால இங்க வீட்டுல பஞ்சாயத்து வரும். சோ அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையா பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டு. இவங்களுக்குமே அரசு சார்ந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை ஏதோ ஒரு பஞ்சாயத்து அனுபவிக்கிறது, குழந்தைகளுக்காக ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிறது, குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய பேருக்கு டைம் எடுக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். சில பேருக்கு வந்து குழந்தை உருவாகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒன்று இருக்கும், குழந்தைகளை பத்தின கவலை சிந்தனை இருக்கும். உங்க குடும்பத்துலதான் வந்து போலீஸ் ஆபீசராகவும் இருப்பாங்க, அதே சமயம் குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்க மாதிரியான மிலிட்டரி எல்லாம் குழந்தை போயிட்டாங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களை பத்தின கவலை சிந்தனை இருக்கும்ல. சோ இவங்களுக்கு இந்த மாதிரியான நிலைகள் உண்டு. சுயமரியாதை கௌரவம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். சோ இப்ப இந்த மாதிரியான அமைப்புல உங்களுக்கு இருக்கு. முழுக்க முழுக்க குழந்தைகள் பத்தின கவலை சிந்தனையோட வாழ்க்கையை வாழக்கூடியவங்க யாரு அப்படின்னா இவங்கதான். ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், இந்த குழந்தை பத்தின கவலை சிந்தனை இவங்களுக்கு அதீதமா ஆட்கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை நான் வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கை வாழலங்க, இவ்வளவு லேட்டா எனக்கு எல்லாமே கிடைக்குது, ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு நான் போராடி இருக்கேன், அது கிடைக்கும் போது சொல்ல முடியாது. இந்த படிக்க காலத்துல இந்த புக்கெல்லாம் நான் வாங்கிட மாட்டேன்னான்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் வாங்கி கையில அனுபவிக்கும் போது பாத்தீங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கான காலம் ரொம்ப கால தாழ்ந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரிதான். சோ இவங்களோட வாழ்க்கையில ஒரு 30-35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்ல வளர்ச்சி நோக்கி வரக்கூடிய நபர்கள் தான். அப்ப இவங்களுடைய கர்மம் என்னவா இருக்கும் அப்படின்னா அனுபவ படமா இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், முழுக்க பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்திலையும் வேலை சார்ந்த விஷயத்திலையும் போராட்டத்தை சந்திப்பாங்க. கௌரவம், சுயமரியாதை கௌரவம், குழந்தை சார்ந்த விஷயம், கவலை சிந்தனை இவங்களுக்கு இருந்தே ஆகும். ஒரு கம்பெனில வேலை பார்க்கறோமா, ஒரு அங்கீகாரம் இல்லை, அந்த அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். நானே ஒரு சுயமா தொழில் பண்றேன் அப்படின்னா அந்த தொழில் என்னால வெற்றி பார்க்கவே முடியலங்க. நானும் பண்ணிட்டு இருக்கேன், பரம்பரையா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா என்னால அவ்வளவு சீக்கிரம் என்னோட அட்ரஸ்ன்னு ஒரு விஷயத்த வந்து என்ன அட்ரஸ் பண்ணிக்க முடியல. நான் தான் அந்த உருவாக்கம் அப்படின்றத என்னால உருவாக்குறதுக்கு நான் அவ்வளவு போராடுறேன். அந்த நிலையை நான் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயத்துல தனக்கான ஒரு அங்கீகாரத்தை நிறுத்துறது, வேலைதாங்க எனக்கு முதலீடு, வேலைதான் என்னுடைய எல்லாமே. முதல் வாழ்க்கையே என்ன அப்படின்னா என்னோட வேலை. சோ அந்த வேலையை நான் தக்க வைக்கிறதுக்கு நான் படாத பாடுபடுறேன். எனக்கு நேர காலம் பக்கம் நான் உழைக்கிறேன், ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு நிலை இருக்கு. ஏன்னா எங்களுடைய 12ஆம் இடமே பாருங்களேன், குருவோட வீடு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பெருசா சொல்லிக்கிற மாதிரியே இருக்காது. ஏன் குழந்தைகளுக்காக நிறைய இவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு திசை ஓடுறது, வாழ்க்கையை பத்தின்னு குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், பெரும்பணம் சேர்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் ஏதாவது பண்ணிக்கணும், சேர்த்து வைக்கணும், எதிர்காலத்தை பத்தி குழந்தைகளுக்காக பெரிய படிப்பு கொடுத்துடணும், வேலைக்காக அவங்கள வெளிநாடு அனுப்பணும், வெளியூர் அனுப்பணும், அவங்க நினைச்சது செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக இவங்க நிறைய மெனக்கிடுவாங்க. சோ குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப வேலை சார்ந்த விஷயத்துக்கு இவங்க மெனக்கிடும் போது பொருளாதாரத்தை ஏர்ன் பண்ணுவாங்க, பட் உறவுகளை மிஸ் பண்ணுவாங்க. உறவுகளோட இருக்கும்போது பொருளாதாரம் சரியா அமையாம ஒரு அவமானத்தோட சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாகும். இது எத்தனை பேருக்கு இருக்குன்றத நீங்க கமெண்ட்ல போகணும். ஆமாவா இல்லையா? சொந்த ஊர்ல இருக்கேங்க, ஆனா என்ன வாழ்க்கையை வெற்றி பார்க்க முடியல. நிச்சயமா மகர ராசிக்காக சொந்த ஊருக்கு வெளில வந்து பாருங்க, உங்களோட வாழ்க்கை வேற. சும்மா வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, எல்லாமே 30 வயசு வரைக்கும் அனுபவங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில டாப்மோ சூப்பரா போவேன். எப்பவுமே வாழ்க்கை முன்பாதி நல்லா கஷ்டப்பட்டுட்டோம்னா பிற்பாதி நல்லா இருக்குவாங்களே. 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல, 30 வருஷம் கெட்டு போனவனும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பிற்பாதி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே வந்து இளமையில வந்து எவ்வளவு வேணா கஷ்டப்பட்டுலாங்க, முதுமையில நிச்சயமா நம்ம அந்த கஷ்டம்ன்றது தாங்க முடியாது இல்லையா? அப்ப உங்களுக்கு அந்த பின்யோக ஜாதகம்னு பேரு, பின்னாடி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது உண்டு.
இதுல ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிற்காலம் அப்படின்றது எல்லாமே லேட்டா கிடைக்கணுவாங்கல்ல, ஒரு கட்டத்துல போகும்பா அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையை பாத்தீங்கன்னா 30க்கு மேலதான் திருமண வாழ்க்கை. உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைறது பெரிய போராட்டம். சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையோட போராடுறது பெரிய விஷயமா இருக்கும். எப்படியும் அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். சில பேருக்கு 30+ தான் இந்த திருமண வாழ்க்கைன்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்கு போவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உங்க குடும்பத்துல ஜெனட்டிக்கா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இவங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். சில பேருக்கு சொல்லுவாங்கல்ல, மேம் நாங்க போய் பார்க்காத இடம் இல்ல, தேடாத பொண்ணு இல்ல, போகாத கோயில் இல்ல, எல்லாம் பண்ணிட்டோம், ஆனா பொண்ணு அமையவே மாட்டேங்குது, திருமணம் ரொம்ப தடையாயிட்டே இருக்கு. அந்த குடும்பத்துல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட குடும்ப வம்சாவளியாவே இந்த மாதிரி லேட் மேரேஜ் நடந்திருக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படி அமையும். நம்ம குடும்பத்தினுடைய நிலைகள் அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா சனின்றது கர்மா இல்லையா? அப்ப அதனுடைய அதிபனே உங்களுடைய அதிபனே அதுவா இருக்காங்க. அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னா கர்மாவா. அப்ப எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே நம்ம லைஃப்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். அவங்க ஏதாவது ஒரு சொத்து வச்சிருக்காங்க அப்படின்னா சொத்து எப்படி தாத்தா சொத்து பேரனுக்கு போகுமா இல்லையா? பங்கு போகும்ல, அது மாதிரிதான். சோ அவங்க சேர்த்திருக்க கர்மாவும் நமக்கு பலனளிக்கும், நல்லது கெட்டது எல்லாமே. அப்ப இதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது எங்களுக்கு டெஃபினட்டா உண்டு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது மகரத்துல பிறந்தவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு சர்வீஸ் ஓரியன்டா நம்மளால பல பேர் பயனடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சீங்கனாலே போதுமானது. கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஏற கட்டிக்கங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த லேசினஸ் மட்டும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ உழைக்கிறவங்களும் நீங்க தான், ஓய்வு எடுக்கிறவங்களும் எக்ஸ்ட்ரீமா கிட்டத்தட்ட கும்பகோணம் நான் தான் அப்படின்ற மாதிரி இல்லையா? எக்ஸ்ட்ரீமான ஒரு ஓய்வே இல்லாம உழைச்சிட்டே இருக்க நபரும் நீங்க தான் இருப்பீங்க. தூக்கம் வந்துட்டா ஸ்கிப் பண்றது, தள்ளி போடுறது எல்லா நிலையும் இருக்கும். சனின்றது வரும்போது பாத்தீங்க அப்படின்னா மந்தக்கார். சோ 6-8 தசாபுத்திகள் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புதன் தசையோ அல்லது இந்த மாதிரியான கிரகங்களுடைய அமைப்பு இருக்குல்ல, சூரிய தசை எல்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி 12ஆம் இடம் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா குருவோட வீடு. அப்ப இந்த தசாபுத்திகளோ அல்லது அந்த கிரகத்துல அந்த இடத்துல நின்ற தசாபுத்தியினுடைய கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது சார்ந்த தொல்லைகள் அப்படின்றது அதிகமா இருக்கும். எந்த உறவு வேணுமோ அந்த உறவினுடைய காரக பண்புகள் அந்த இடத்துல நிற்கும்போது சார்ந்த விஷயங்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்கலாம். ஸோ அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஹெல்த்ல வந்து கான்சியஸா இருங்க. ஜெனட்டிக்ல ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். சரிங்களா? நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரோக் வர மாதிரி சொல்லுவாங்களா, அந்த குடும்பத்துல யாருக்கா அப்படின்னா இருந்துச்சுன்னா நீங்க வேற போய் உங்களுக்கான விஷயங்கள் பார்க்கணும். பிசிக்கலா நீங்க ரொம்ப அழகா உங்களை வந்து வழிமுறைப்படுத்திக்கணும். வாக்கிங் நிறைய போகணும், நிறைய நடக்கணும், நிறைய வந்து நாமளா அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு அப்நார்மல் குழந்தைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயம் நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்க. புதுசா குழந்தை பிறக்குது அப்படின்னா நீங்க குழந்தை கிட்ட நிறைய கம்யூனிகேட் பண்ணணும். டெஃபினட்டா அதுகிட்ட போனு அக்சசரிஸ் எல்லாம் கொடுத்து உட்கார வைக்க கூடாது. கெஜெட்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 5ஆம் பாவமே உங்களுடைய 8ஆம் பாவமா வர்றது. அப்ப குழந்தை பத்தின கவலை சொன்னா சோ அப்ப வந்து அங்க சூரியனோட வீடு. நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இந்த குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, குழந்தைங்க கூட அதுக்காக ஏங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான பிராப்தி அப்படின்றது டெஃபினட்டா உண்டு. அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக அனுகூலம், அதுவே பிரச்சனை, ரெண்டுமே பார்க்கக்கூடிய நிலைன்றது டெஃபினட்டா வந்தே ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களோட 12ஆம் குரு பெரும் பணத்தை யாருக்காவது கொடுத்து ஏமாறுறீங்க, கொடுக்குறீங்க, வாய்ஸ்ல நம்பி நம்ம கொடுக்குறோம், நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்றவானா எங்கேயுமே போய் மொத்தமா ஒரு இடத்துல பணத்தை லாக் பண்ணாதீங்க. பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கும். நம்பிக்கைக்குரிய விஷயமா இருந்தா மட்டும் டாக்குமெண்டேஷனோட எதா இருந்தாலும் கையெழுத்து ரொம்ப முக்கியங்க. நீங்க எதை பண்ணாலும் யாருக்கு எதை பண்ணாலும் எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்து நீங்க பண்ணுங்க. இவங்க தரையை நாங்க ஒரு 5 லட்ச ரூபா நான் கொடுத்துருக்கேங்க, என் ஃப்ரெண்டு தான், என்னோட உறவுக்காரங்க தான், எங்க பெரியப்பா பையன் தான், எங்க பெரியப்பாவே கேட்டார், சித்தப்பா கேட்டாரு அப்படின்னு உறவுகளா இருந்தா கூட சரி, நீங்க வாய் வார்த்தையை நம்பி கொடுத்தீங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சோ அப்ப நீங்க முடிஞ்ச வரைக்கும் எதா இருந்தாலும் நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிருக்கணும்ன்றதுனால எழுத்துப்பூர்வமான ஒரு நிலை இல்லாம எதையுமே யாருக்கும் எதுவும் பண்ணாதீங்க. இதுல ரொம்ப கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம். அதே மாதிரி வந்து ஹார்ட் ரிலேட்டடான விஷயங்கள் தொந்தரவுகள் உங்க குடும்பத்துல இருக்கு அப்படின்னா அதுலலாம் கவனமா நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து ஓவராலா பார்க்கக்கூடிய மகரத்தை பொறுத்த வரைக்கும் நிலைகள் அப்படின்றது உங்களோட கர்மம் இதுதாங்க. சுத்தி முத்தி பார்த்தோம் அப்படின்னா வேலை, அடுத்து குழந்தை, அடுத்து சுயமரியாதை, கௌரவம், வேலை, சர்வீஸ், நான் போய் செஞ்சுட்டு கெட்டவனு பேரை வாங்கிக்கிறேன்ற மாதிரி பஞ்சாயத்து. சோ எல்லாமே காலம் தாழ்ந்து கிடைக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பேர் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு வரும். எந்த காலகட்டத்துல அப்படின்னா குறிப்பிட்ட காலகட்டத்துல வளர்ச்சி வருதுங்களா, அப்ப வந்து என்னன்னா லைஃப் அப்படின்னு ஒரு விஷயத்துல இளமை திரும்புது அப்படின்னு எப்படி ஒரு பாட்டுலாம் பாடுறோம்ல, கிட்டத்தட்ட நம்ம ரஜினி சார்ல படம்லாம் பார்த்திருப்போம். இளமை திரும்புதுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி லேட்டா கூட லவ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி லவ்ல எல்லாம் போய் பாட்டி பஞ்சாயத்துல அனுபவிச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் ஒய்ஃபை லவ் பண்ணுங்க, ஹஸ்பண்டை லவ் பண்ணுங்க, வைஃப் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான கர்மமும் அனுபவிக்கிறதுக்கான கொடுப்பனைன்றது உண்டு. ஏன்னா 12ஆம் இடமே குருவா இருக்கிறதுனால பேர் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் கவனமா இருக்கும். எதிர்பாலனத்துல வந்து பேசும்போது பழகும்போது
இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் வரலாம். குறிப்பிட்ட கால இடைவெளியில காதலுக்கு கண்ணு இல்லைங்க, நான் தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அது யாருக்கு மேல வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல இருக்கவங்களோடய நம்ம லவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லை, இல்லை பஞ்சாயத்து அனுபவிக்கணும். ஸோ அதுல கவனமா கான்சியஸா இருங்க. ஸோ 6, 8, 12 அப்படிங்கிறது இந்த கிரகங்களோட இப்படி இருக்கும்போது புதன்ன்றது கம்யூனிகேஷன், காதல் தொடர்பான விஷயங்கள், படிப்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் குடிக்கிறது இல்லையா? அப்ப அது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கான்சியஸா கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு எடுத்துக்கலாம். சோ இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இதை தாண்டி உங்களுக்கான வினைப்பயன்கள் எப்பங்க என்னோட கர்மா கழிக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சிடாதா? நிச்சயமாங்க. அதாவது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப சரியில்லை அப்படின்னா டெசிஷன்ஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. எப்பவுமே ஒரு கோபமா இருக்கிறீங்க, தடுமாற்றமா இருக்கீங்க, குழப்பமா இருக்கீங்க அப்படின்னா முடிவு எடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலா நிறைய செடி கொடிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்க, நேச்சுரல் பிளேசஸ் போயிட்டு வாங்க. ஒண்ணு கார்டனிங் இந்த மாதிரி போகலாம், இல்ல என்னால அவ்வளவு தூரம் போக முடியலன்னா வீட்டுல நீங்க கார்டன் மாதிரி உங்களை பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய செடி கொடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, புத்தகங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் நிறைய நம்ம ரொம்ப நல்லது. அதுக்காக ஒருத்தவங்களுக்கு நீங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா புத்தகங்கள் கிஃப்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க ஒரு கிரீன் கலர்ல இருக்க மாதிரி வாட்ச் வேர் பண்ணுங்க, உங்களோட ஒரு சேஞ்ச் வரும் லைஃப்ல. கர்மா கிளைண்ட்ஸ் சொல்றேன் பாத்தீங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லணும், சரிங்களா? டெஃபினட்டா மாற்றம் வரலன்னா என்னன்னு கேளுங்க, நிச்சயமா மாற்றம் வரும். நம்பிக்கை தாங்க மிகப்பெரிய விஷயம், சரியா? சோ உங்களுடைய அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அரசு சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நபர்கள், இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு டிராபிக் போலீஸ் பாக்குறோம், டிராபிக் போலீஸ் வெயில நின்றுட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு, நம்மளால முடிஞ்ச சார் இந்த ஜூஸ் குடிங்க அப்படின்ற மாதிரி. இதோ ஒருத்தவங்களுக்கு நீங்க ஒரு அரசு சார்ந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய பணியாளர்களா இருந்தாலும் சரி, துப்புரவு பணியாளர்கள் கூட எடுத்துக்கலாம். மேக்சிமம் நம்ம பாக்குறோம், ஒரு அரசு சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில வர்றாங்க அப்படின்னா அவங்க உட்காருங்க, தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில சேஞ்ச் அப்படின்றது டெஃபினட்டா வந்தே தீரும். அது மட்டும் இல்லாம குழந்தை சம்பந்தப்படும்போது முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச உதவி எவ்வளவு முடியுமோங்க அது செஞ்சு கொடுத்துட்டே குழந்தைங்களுக்கு நீங்க யாராவது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நம்ம போய் கிஃப்ட் கொடுப்போம்ல, பிறந்த குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, செப்பல் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான என்னென்ன விஷயம், செப்பு சாமான் இருக்கட்டும், இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது நிச்சயமா சேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் கிட்டத்தட்ட அதுவும் குரு தான். இதெல்லாம் நீங்க குழந்தைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டே வாங்கலேன். குழந்தைகளுக்கு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கறது, பிள்ளைங்களை பார்த்தா சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்ல, எப்பவுமே குழந்தைங்க பார்க்கும்போது நமக்கான விஷயங்கள் செஞ்சுட்டே வரீங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு இல்லாம சூப்பரா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண உங்களோட லைஃப்ல சேஞ்ச் வரும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணுங்க உங்க லைஃப்ல. குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ன முடியுமோ, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச குழந்தை வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கிஃப்டடா ஏதாவது பொம்மை வாங்கி கொடுக்கலாம், கார் கேட்கறாங்களா கார் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டே வாங்க. இது மட்டும் இல்லாம கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க சார், குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சேஞ்ச் வரும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க யானையை பார்த்துட்டு வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை பத்தி சொல்றதுக்கு இன்னும் ஒரு நாள் போகாதுங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் சொன்ன பதிவுகள் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டாபிக்ல பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கனாலும் அதையும் சொல்லுங்க. நிச்சயமா வரக்கூடிய பதிவுகளை நிறைய அதை பத்தி பேசலாம். சோ தனிப்பட்ட முறையில என்கிட்ட உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கேட்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.